டர்ஃப்ல வந்து அதிகமாக விளையாடுற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்தில் இட்ஸ் கிரிக்கெட். யூ ஹேவ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 7.5 to 9 lakhs. இது இருந்தாலே ஒரு பிக்கிள் கோர்ட் நீங்கள் பண்ணலாம். Yeah, we want to see Tamil Nadu's biggest 360. Oh, wow. Goat 360. Okay. And the goat என்ற பேர் வந்து அந்த இடமும் இருக்கும். This particular ground I'm saying goat 360. Friday, Saturday, Sunday கட்டின எனக்கே புக்கிங் கிடைக்க மாட்டேங்குது. நான் கோடிக்கணக்கில் இருக்கிற ஸ்டேடியம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ கோடிகள் ஆகும்னு நினைக்கிறேன். மினிமம் ஒரு 30 lakhs இருந்தா என்ன சொல்றீங்க? போதும். 30 lakhs இருந்தா we are done with this. மினிமம் 30 lakhs இருந்தா போதும். It's one time investment. நான் வச்சிருக்க பேரே வந்து one time investment, lifetime settlement. Sports as a hobby 100% எல்லார் வீட்லேயும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். பிகாஸ் எவ்ரி சண்டே எல்லாரும் மட்டையை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அண்ட் தென் த வைஃப்ஸ் எல்லாரும் சண்டை போடுவாங்க. இன்றைக்கும் நீ வீட்டில் இருக்க மாட்டியா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அ லைஃப் ஸ்டைல் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தே ஆல்மோஸ்ட் கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், பாஸ்கெட்பால்னு நிறைய ஐக்கன்ஸ் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அஸ் என்டர்டெயின்மெண்ட், அதை தாண்டி ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் என்னவா இருக்க முடியும்? அதை பற்றி நான் தானே உங்களுக்கு நிறையாவே சொல்லவும் முடியும். ஏன்னா த்ரூ அவுட் த இயர் அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ லீக்ஸ் நடக்குது. அண்ட் அதை வந்து மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணாத நாளே இல்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்போர்ட்ஸ் இஸ் பிஸ்னஸ். எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க? 100ல் ஒரு மேபி ஒரு 20 பீப்புள் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஐபிஎல் பார்க்குறீங்க, இதில் என்ன நடக்கும், பிகேஎல் இது என்ன பட்ஜெட்டில் நடக்கும் அப்படின்னு ஒரு 20 பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் இதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க? அந்த 20லேருந்து ஒரு 10 பேர். எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இந்த டர்ஃப் எல்லாம் போய் விளையாண்டுருப்பீங்க, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னலாம் நினச்சிருப்பீங்க. பட் எத்தனை பேர் இது முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க? ஸோ இன்றைக்கி அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் GameOn Solutionோட ஃபவுண்டர் மிஸ்டர் தினேஷை வந்து நான் பார்க்க போகிறேன். அவர் அப்படியே ஏன்னா அவரோட டர்ஃபுக்கு கூப்பிட்டுட்டு போக போகிறாரு. ஒரு 360 டிகிரி டர்ஃபை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அது அப்படியே நமக்கு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடுற ஃபீலே வந்து கொடுக்க போகுது அப்படின்னலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் டர்ஃப்ஸ் எந்தெந்த கேம்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க போகிறோம். கம் let's go on a ride on with Sastika Rajendran. GameOn Solutions ஓட தினேஷோட இப்போ ஆன் த ரோட் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நான் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்க போகிறோம். ஏன்னா அவர் இப்போ என்ன டர்ஃபுக்கு கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. தினேஷ், நீங்களே சொல்லிடுங்க, how did this interest actually start in you? See, this interest started in 2017. Okay. I didn't want to get into sports infrastructure business, but I came as a sports setup owner. அதாவது பார்த்தீங்கன்னா I owned a piece of ஸ்போர்ட்ஸ் வெஞ்சர், ஒரு அகாடமி மாதிரி, ஸ்மால் டர்ஃப் மொட்டமாடியில். தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். பிகாஸ் ஐ ஐடென்டிஃபைட் திஸ் பிஸ்னஸ் இன் புனே. நான் படிக்கும் போது, அங்கே MBA படிக்கும் போது, ஐ சா திஸ் as an opportunity because at that time I used to play. அதாவது சின்ன வயசுலேருந்து அந்த கல்யாணம் வரைக்கும் நான் வாழ்க்கையில வந்து விளையாடினதே இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஸ்போர்ட்ஸ்ங்கற ஒரு விஷயம் எட்டி பாத்துர்க்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் பக்கம் கூட நான் போனது இல்ல. காலேஜ்ல கேண்டீன் தாண்டி தான் கிரவுண்டுக்கு போனோம். பட் நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன். இதுவே இன்ஸ்பிரேஷனா எல்லாம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் ஸ்போர்ட்ஸே விளையாண்டதில்ல, எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது, நான் எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள வருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் என் பக்கத்துல இருக்காரு. கரெக்டா? கரெக்ட். இல்ல, தட்ஸ் மை மந்த்ரா. ரைட் நோ நான் சொல்றேன், எல்லாருமே இதையும் தெரிஞ்சிட்டு வர்றது இல்ல. கரெக்ட். I don't know about sports, but you can do it as a business. It's just a business opportunity. Okay. So அப்படி வந்து I found this opportunity. நான் பண்ணேன். It worked out well. Okay. In a span of 2021 குள்ள I did my own establishments around 13 பண்ணிட்டேன். Okay. ஒரு ஊர்ல I targeted more in tier 2. tier 1ல ஹிட் ஆன உடனே why don't we take this to tier 2 tier 3 ன்னு சொல்லிட்டு என் சொந்த ஊர் திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு மிச்ச எல்லா ஊருக்கும் அதை கொண்டு போனேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் தெரியாத ஊரெல்லாம் என் டர்ஃப் இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு வெள்ளக்கோயில் ஊர் தெரியுமா? வெள்ளக்கோயிலா? நீங்க கோயம்புத்தூர்லாம் உங்களுக்கு தெரியும். பட் சென்னை இருக்கவங்களுக்கு வெள்ளக்கோயில் அது கோயில் நினைப்பாங்க. ஆனா அது ஊருன்னு யாருக்கும் தெரியாது. அங்க ஒரு டர்ஃப் இருக்கு. அங்க டர்ஃப் ஒண்ணு இல்ல 4 இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா. they spend the time. டே ஃபுல்லா வர்க் பண்ணி முடிச்சிட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேல விட போறாங்க. பட் இப்போ நான் முதல்ல நினைச்சேன் டயர் 1ல மட்டும் தான் ஹிட் ஆகும்னு நினைச்சேன். டயர் 2 டயர் 3 போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கேயே விளையாடுறாங்க. lot of empty spaces out there. Correct. But they want a place to
play securely and safely and ஒரு இன்டர்நேஷனல் ஃபீல் எதிர்பார்க்கறாங்க. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் நவ see நம்ம இன்னைக்கு ஒரு டீ குடிக்கிறோம் அப்படினாலே ஒரு காலத்துல நம்ம நாயர்கடல குடிச்சிருப்போம். இப்போ டீ பாய் நிறைய franchise இருக்கு. franchise கடைல தான் போய் டீ குடிக்கிறோம். சேம் அதே டீ தான். பட் ஸ்டைலா இருக்கு. அந்த ambience now people is all after ambience. இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல ஃபுட் பெட்டரா இருக்குன்னு யாரும் பார்க்கறது இல்ல. aesthetics நல்லா இருக்கா? aesthetics எப்படி இருக்கு? ambience எப்படி இருக்கு? அது மட்டும் தான் பார்க்கறாங்க. That is how it started kickstarting. So நான் என்ன சொல்லுவேன் அப்படினா ஜெனரலி வந்து விளையாடுறதுக்குன்னு வயசு கிடையாது. யார் வேணா விளையாடலாம். இப்போ எங்க அப்பாக்கு வந்து he is 65. ஓகே. அவர் கூட he is into sports. He does சிலம்பாட்டம் every day சுத்துவாரு. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தானே. 100% வாக்கிங் போவாரு. ஓகே. அவருக்கு வந்து அவர் வயசுல விளையாடி இருக்காரு. ஏன் வயசுக்கு வரும்போது அப்போ வந்து கிரவுண்டுக்கு அனுப்ப பயந்தாரு. ஏன்னா வந்து கிரவுண்ட்ல போனா சண்டை வரும், பிரச்சனை வரும், பையன் வீட்டுக்கு ஒழுங்கா வருவானா அப்படின்ற போது ஐ வாஸ் நாட் shown to sports. ஓகே. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி grow ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த டர்ஃப் ஒரு முக்கியமான திங். See now I stay in Alwarpet. இப்போ வந்து என் வீட்டு பக்கத்துலயே ஒரு டர்ஃப் இருக்கு. My kid is around 6. age 6 என் பொண்ணு. ஓகே. அவ வீட்டுக்கு வருவா ஸ்கூல் முடிச்சிட்டு I send her to skating class, I send her to badminton class and turf க்கு அனுப்புற ஃபுட்பால் கோச்சிங். ஏன்னா everything is nearby. It's not a bigger ground but a small farm which is safely secured with you get CCTV. that feel இல்லையா? Yeah, ஆமா. பிசினஸா நம்ம எப்படி இத பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஸ்பார்க்கே உங்களுக்கு புனேல தான் ஆரம்பிச்சுச்சா? பட் இல்ல அதுக்கு முன்னாடியே you had இதெல்லாம் பாத்துர்க்கீங்க அப்படிங்கிறதுனால இல்ல I come from a business family. Okay. Industrialist and business family. Okay. large scale industries தான் ஃபுல்லாமே இருந்தோம். ட்ரேடிங் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். சோ எனக்கு ஆல்வேஸ் பிசினஸ் மைண்ட் செட்ல மட்டும் தான் வளர்ந்திருக்கேன். எனக்கு வந்து எப்பவுமே நீ வர்க்குக்கு போன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்னை வளர்த்ததே இல்ல. நீ படிக்கிற டிகிரி வந்து சும்மா கல்யாண பத்திரிக்கையில போடுறதுக்காக தான். அப்படிதான் சொல்லி நான் வளர்த்து இவ்வளவு ஓபனா நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. பத்திரிக்கையில டிகிரி போடணும் அதுக்கு தான் தேவை. நீ வந்து வேலைக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், நீ பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட்லயே வளர்த்தாரு. சரி நம்ம அப்பா பிசினஸ் எப்படியும் நமக்கு இருக்கு, அதை தாண்டி நம்ம என்ன யோசிக்கலாம், நமக்கு ஒரு அடையாளம் வேணுமே. எங்க தாத்தா விட்டு போன அடையாளத்தை எங்க அப்பா யூஸ் பண்ணல, அவர் ஹி கிரியேட் செப்பரேட் அடையாளம். சோ எனக்கு அடையாளத்தை உருவாக்கணுமே ஆசைப்பட்டு தான் ஒரு பிசினஸ் தேடிட்டு இருந்தேன். அப்ப அந்த டைம்ல இது என் கண்ணுல மாட்டுச்சு. and I felt this is going to do something. தமிழ்நாட்டுல இது ஒரு புரட்சியை உருவாக்கும்னு நான் அன்னைக்கே நினைச்சேன். அது காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு அது 2017 ஆரம்பிச்ச விஷயம் 2025 இருக்கும். இட் ஹஸ் டர்ன்ட் அவுட். அதாவது நான் வெறும் தினேஷ்னு எனக்கு யாருக்குமே எனக்கு தெரியாது. GameOn Dhinesh தான் எனக்கு தெரியும். That has turned into a label for me. How wonderful illa. I mean like when you go back to sleep and all that, the kind of peace that it gives, அது எப்படி இருக்கு Dhinesh? Like you know. இல்ல டெஃபினெட்லி வந்து நான் பெருசாலாம் earn பண்ணல. பட் நான் ஏதோ குட் டீட்ஸ் பண்றேன்னு ஆல்வேஸ் எனக்கு தோணிட்டே இருக்கு. லைக் எத்தனையோ ஒரு நியூ ஜெனரேஷனை வந்து நான் வந்து ஐம் கல்டிவேட்டிங் தெம் இன்டு ஒன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸ்போர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் கனவு காண்றதுக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாராலையுமே ஒரு இன்டர்நேஷனல் கிரவுண்ட்ல போய் கோச்சிங் எடுத்துக்க முடியாது. அவங்க ஏரியால ஒரு சின்ன இன்டர்நேஷனல் லெவல் ஒரு கான்செப்ட் பண்றேன் அவ்வளவுதான். அண்ட் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும் போது எல்லா பிசினஸ்லயும் வந்து பெர்க்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்கு. there are a lot of other businesses which is profitable and which is also நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது ஒரு தேவையில்லாத பிசினஸ். அது மாதிரி நிறைய பிசினஸ் இருக்கு. பட் அது வேண்டாம் அப்படிங்கிறது ஐ வாஸ் லைக் என் ஃபேமிலியில வந்து எப்பயுமே நமக்கு ஒன்று மைண்ட்ல திணிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம பண்றது 4 பேருக்கு பிரயோஜனம் பண்ணணும், அதனால நம்மளுக்கு கெட்டது இல்லைனாலும் பரவாயில்ல, அதனால நமக்கு நல்லது இல்லைனா மற்றவங்க நல்லது இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாருங்க அப்பா. This is what I've been fed into. Wonderful. நான் இருக்கிறதுலாம் சென்னை தான், ஆனா மைண்ட் செட் எல்லாமே என்ன எனக்கு திண்டுக்கல் மைண்ட் செட்ல தான் இருப்பேன் நான். அதனால என்னவோ என்கிட்ட இந்த நல்ல விஷயம் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த நல்ல விஷயத்தினால தான் இந்த ஒரு 4 கோட்ல எனக்கு I think when I was reading about you around 250 terms வந்து நீங்க வந்து 200 I've crossed 300 250 plus I've done. Okay. 10,000 square feet க்கு 1,20,000 in சென்னையில ஒரு பிரைமான ஏரியால அது சோழிங்கநல்லூர் ஏரியால காமிச்சாரு. I said this is actually 50% not viable. ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது நீங்க உங்களுக்காக பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றீங்க, ஆனா இங்க இந்த இன்கம் வரும். பட் hardly I think you'll be paying the rent and finally a chunk of amount will come to your hand. அது உங்களுக்கு தேவையா யோசிச்சுக்கோங்க அப்படினா he was very confident. So I worked him on some methods. இந்த ஒரு ஸ்போர்ட் போட்டா பத்தாது, இந்த 2-3 ஸ்போர்ட்டை சேர்த்து கம்பைன் பண்ணி போட்டா it will be beneficial for you. One will give you expense, cover your expense, another will give you profit. அவருக்கு ஒரு 7 months to 8 months சூப்பரா ஓடுச்சு. He did almost double and he took amount. ஒரு 50% amount எடுத்துட்டாரு. What happens is next another guy opens a turf nearby within his own land. So he starts a rate game.
அங்க இவர் அடி வாங்குறாரு. இப்பயும் இவருக்கு எல்லா எக்ஸ்பென்ஸும் கவர் ஆயிடுது, ஆனா ப்ராஃபிட் கைக்கு வரல. ஓகே, சோ இதுதான் நீங்க முதல்ல வந்து அவருக்கு வார்ன் பண்ணேன். ஓகே, ஏன்னா நான் அந்த வார்ன் அன்னைக்கு நான் பண்ணாம இருந்தேன்னா I would be doing some crime which will later affect my thing. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பையன் வந்து என்னை பத்தி அவர் வந்தாரு, காமிச்சாரு, போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. He didn't tell me what is a negative. It will affect somewhere my reputation. கண்டிப்பா பிகாஸ் இங்க see பணம் யார் வேணா சம்பாதிக்கலாம், எப்படி வேணா சம்பாதிக்க 100 வழி இருக்கு. பணம் சம்பாதிக்கணும் தான் தேவைக்கு, பட் அதை தாண்டி we have to have a reputation in the society. He said it's 1,20,000 இல்லையா was his rent. அப்போ what kind of rent, minimal rent நமக்கு இருந்தா we can break even and have a profit ன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இப்போ say for example ஆழ்வார்பேட்டை எடுத்துக்கோங்க. ஆழ்வார்பேட்டையில 1,50,000 ரெண்ட் சொன்னாலும் அந்த இடத்தை நீங்க எடுக்கலாம். ஏன்னா the people nearby and the people accessible are like good wealthy people and they will pay you more amount even if you're charging high, because அவங்களுக்கு இங்க இருந்து அண்ணாநகர் போறது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. சோ இதுதான் நியர்பை. இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஐநாக்ஸ்ல பாப்போம், பிவிஆர்ல பாப்போம், சத்தியம்ல பாப்போம். பட் நமக்கு நியர்பைல எது இருக்கோ அங்க டிக்கெட் 100 ரூபாய் ரேட் ஜாஸ்தியா நம்ம அதான் பாப்போம். பிகாஸ் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், டிராஃபிக். இந்த டிராஃபிக் ஒரு நிமிஷம் இப்படி வந்து நம்ம திருப்பணும்னு வைங்க, 2 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம், நம்ம இன்னும் டிராஃபிக்ல தான் இருக்கோம். நாங்க ஆழ்வார்பேட்ல இருந்து இப்போ இது எந்த இடம்? அடையார் கிட்ட தான் வந்திருக்கோம். இங்க வந்து திருப்புறதுக்கு நின்னுகிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் நாங்க வந்து பேசியிருக்கோம். சோ அப்படின்னு பாக்கும்போது நுங்கம்பாக்கத்துக்கு 1,50,000 ரெண்ட் ஓகே டன், ப்ராஃபிட் இருக்கும். இது அந்த ரெண்டு கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஓஎம்ஆர்ல அவுட் ஆயிடுவீங்க, அம்பத்தூர்ல கொடுத்தீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. அந்த ஏரியாக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு, லேண்ட் ஓனர் எவ்வளவு வேணா கேட்பாரு, பட் நம்ம அது நம்மளுக்கு ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், செகண்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப அது ஒன் டைம் யோசிச்சு தான் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் முடிவு பண்ணோம்னா நம்ம கையில எதுவுமே இல்ல. அண்ட் இதுக்குன்னு நீங்க ஒரு டீம் வச்சிருக்கீங்க டு எக்ஸ்பிளைன் டு தி பீப்பிள் இல்லையா? மேக்ஸிமம் ஐ டு தி எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா என்னோட ஸ்டாஃபாவே இருந்தாலும் ஃபைனலி அட் தி பாயிண்ட் ஆஃப் டைம் they will have some of target in the mind. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணனும், அதான் சார் கிட்ட இந்த இன்சென்டிவ் வரணும். So I make sure once I get convinced and I convince them, I transfer them to my office people. Until then they are my babies. நான் தான் அவங்களை இம்ப்ளான்ட் பண்ணி அவங்களுக்கு ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லுவேன். ஒர்க் அவுட் ஆகல அங்க இருந்து நானே அவங்களை புஷ் பண்ணிடுவேன் செப்பரேட்டா. இல்லங்க வேண்டாங்க, இது நடக்காதுங்க. நடக்காது. ஏன்னா நிறைய பேர் இதுல என்ன வந்து தப்பா நினைச்சுப்பாங்க, என்ன இவர் சின்ன ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாரு போல. புரியுது. நான் அவங்க சொல்றது அவங்களுக்கு நெகட்டிவா தெரியும், பட் நான் அவங்களை காப்பாத்துன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இல்ல ஓன் மணின்னு சொன்னா கூட ரிஸ்க் எடுக்க. சில பேர் 100% லோனும்பாங்க. எனக்கு நான் ஐ see them in my shoes because I started this business in a 100% loan. எங்க அப்பா கிட்ட வந்து அந்த பிசினஸ் சொல்லும்போது he supported, but he said நமக்கு இந்த பிசினஸ்லாம் தேவையா, இது என்ன வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறதா, கல்யாண மண்டபம் மாதிரி காசு கொடுத்து யாரா விளையாடுவான்றதா சொன்னாரு. ஊர் கார அப்பா மாதிரியே பேசியிருக்காரு இல்லையா? ஆமா, நம்ம ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்கணும்னா அதான்டா அவனுக்கு சம்பளம் தரும் பாரு. நம்மவே வாடகை விட்டு சம்பாதிக்கிறது அசிங்கமா இல்லையா பாரு. ஐ திங்க் ஊர்க்கார அப்பா எல்லாருக்குமே இது ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி போய் வேலை செய்றியே, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்வாங்க. பட் once they see us succeed, I'm sure your father is really happy now. He is really very happy now. அதாவது நான் இவ்ளோ ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறத விட என் மகன் எத்தனை பண்ணிருக்கானோ வெளிய போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு லாஸ்ட் 10 days பேக் கூட ஜூனியர் வீடன் பத்திரிகையில வந்து என்ன பத்தி ஒரு ஆர்டிகல் 2 பேஜ் ஆர்டிகல் வந்துச்சு. அத நான் காமிச்சதை விட அவர் ஊர்ல அப்படியே காமிச்சிருக்காரு. என் பையன் வந்துட்டான், என் பையன் வந்து இதெல்லாம் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஓ ஃபேண்டாஸ்டிக். ஓகே, now coming back in the turf அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம we are going to come back. ஒரு மினிமமா எவ்வளவு லேண்ட் தேவைப்படுது தினேஷ்? See, minimum we need 4,000 square feet for a normal turf. Okay. இதுவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேகண்டா நல்லா பண்ணோம் அப்படின்னா ஒரு 8,500 to 10,000 square feet. Okay. 316 கான்செப்ட் போகும்போது we need around minimum 10,000 square feet. ஏன்னா தட் கேன் வேணா கிரிக்கெட்னு சொல்லியாச்சு, கிரிக்கெட் ஸ்டேடியம்னு சொல்லிட்டோம். அதை போயிட்டு நான் ஒரு 5,000 square feetல போட்டா அது நான் கிரிக்கெட் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். யாரும் வர மாட்டாங்க, அது நானே கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். நைஸ். போனா வீட்டுல கண்டுபிடிச்சிடுவாங்க அப்ப நீ விளையாடிட்டு வந்திருக்கேன்னு. இங்க டர்ஃப்ல அழுக்கவே படாது, விளையாடி முடிச்சு வீட்டுக்கு சரி ஆஃபீஸ் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வீட்டுல பாதி பிரச்சனை வரதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா GameOn தினேஷ் இனிமேல் நானே எழுதி போட போறேன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லார் வீட்லயுமே வந்து they are telling நீ வந்து you are not spending time with me, you are not doing this அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. பட் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா தூண்டுற மாதிரி இருக்கே மக்களை. லாஸ்ட் வீக் வந்து நான் பல்லடம் போயிருந்தேன். அங்க ஒரு 360 மினி 360 அது மினி 360 பண்ணிருந்தேன். ஓகே. அப்போ வந்து டைம் வந்து 11:50 in the night. It was Friday night. செம்ம கூட்டமா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? நல்ல கூட்டம். நான் அப்ப ஷூட்டே அப்பவே ஸ்பாட்ல ஒரு vlog மாதிரி ஒன்னு பண்ணேன். ஏன்னா இவ்ளோ கூட்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த ஓனர் வந்தாரு. அவர் வந்து இந்த மில் வச்சிருக்காரு, ஒரு சம் யூனிட் வச்சிருக்காரு. ஓகே. நான் கேட்டேன் என்ன ப்ரோ பண்றீங்க அப்படின்னா, ப்ரோ டர்ஃப் நான் தான் ரெயில் லைட் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு 12 o'clock ஆச்சு, நான் அங்க தான் இருந்தேன். ஓகே. அவரு பூட்டிட்டு கிளம்பிட்டாரு. நான் சொன்னேன் விளையாடிட்டு இருக்காங்க, நீங்க பூட்டிட்டு எங்க போறீங்க?
நான் போய் இன்னொரு டர்ஃப்ல விளையாட போறேங்க, இங்க ஃபுல்லு புக் ஆயிடுச்சு, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற டர்ஃப்ல விளையாட போறேன்னாரு. வீட்டுல தர மாட்டாங்களா, என்னைக்கு டர்ஃப் கட்டணும்னா அவங்க நான் இங்க தான் இருக்க நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இங்க பாதியா இருக்கிறதே இல்லை அப்படின்னாரு. இங்க பாருங்க, நல்ல விதமா ஏமாத்துறாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, ஓகேவா? அவ்வளவுதான். நாங்க இப்போ என்ன ஏன் இப்போ அந்த வைஃபோ அந்த அம்மாவோ அலோவ் பண்றாங்க அப்படின்னா, நவ விளையாடுறாங்க and that business is giving them revenue. Correct. Our husband or the son is not wasting his time, he is earning out of it. Correct. அந்த மரியாதையை இந்த பிசினஸ் எல்லா வீட்டில் இருக்க பசங்களுக்கும் agreed கொடுத்துருக்கேன். மினிமம் யூ நீட் 7 lakhs okay for the ground. அதை தாண்டி உங்க இடத்துக்கு நீங்க அந்த whatever the pre எவ்வளவு இடம் இருக்கணும்? 4000 square feet. இல்ல ஒரு கோட்டுக்கு யூ நீட் ஹார்ட்லி 2000, அதாவது 5 ல இருந்து 6 சென்ட் ஓகே இருந்தா போதும். ஒரு பிக்கிள்பால் கோர்ட் தாராளமா, ஒரு கிரவுண்ட், ஒரு பிக்கிள்பால் கோர்ட் தாராளமா நீங்க பண்ணலாம். ஓகே, அதுல பண்ணா மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸ் 10 lakhs னு வெச்சுக்கோங்களேன். ஓகே, 10 to 11 lakhs மேக்ஸிமம். ஓகே, அதுல வந்து டெஃபினெட்லி மந்த்லி ரெவென்யூ 70 to 1 lakh 100% வரும். ஓகே, அது வந்துச்சுனாலே ஓகே, நீங்க 10 monthsல நீங்க எவ்வளவு போட்டீங்க? 10 to 11 lakhs அப்படி. 10 months எவ்வளவு எடுப்பீங்க? 10 lakhs வந்துருது. 7 lakhs னு வெச்சுக்கோங்க. 7 lakhs னே வைங்களேன். எனக்கு நீங்க பேசுறத பார்க்க or probably when you know audience listen to this, they'll be like, நம்மளும் இந்த மாதிரி ethics ஓட இருக்குது பெட்டர் அப்படி நினைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். But I'm sure that gives a lot of peace to you, இல்லையா? Definitely. நான் நைட் படுத்தா நிம்மதியா தூங்குறேன். கரெக்ட். என் பொண்ணு பார்க்கும்போது என் பொண்ணுக்கு நான் சொத்து சேர்க்கணும் இல்லையா, எந்த பாவத்தையும் சேர்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் முக்கியம் லைஃப்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை வந்து ரொம்ப சிறப்பாக எங்க அப்பா அம்மா வந்து செஞ்ச புண்ணியனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஏதாவது இன்னைக்கு புண்ணியம் சென்ற வாய்ப்பு கம்மியா இருக்கு, வர விஷயங்கள் தப்புன்னு தெரிஞ்சா தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுவே ஒரு புண்ணியம் தானே. கரெக்ட், கரெக்ட். ஸோ now coming back to this pickleball அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்னீங்க there are some terms where multiple sport can be played அப்படிங்கிறீங்க. ஸோ if you're going to invest into ஒரு கிரிக்கெட் டர்ஃப்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபுட்பாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பேசிக்கலி ஆமா. இப்போ நார்மல் ஃபுட்பால் டர்ஃப் பில்ட் பண்ணாலும் கிரிக்கெட் விளையாடலாம், ஓகே, 360 டர்ஃப் பில்ட் பண்ணாலும் ஃபுட்பால் விளையாடலாம். ஓகே, and you can also bring in volleyball. ஓகே, it's just a marking game. ஓகே, வெறும் ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் நீங்க உள்ள கொண்டு வர முடியாது. டென்னிஸ் or pickleball or something. ஓகே, you can bring in volleyball, you can bring in இது பேர் என்ன ஹாக்கி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல கொண்டு வரலாம் நீங்க. and you can use the turf apart from other things, hosting events, team building activities, correct, corporate events, correct, சிலம்பம் கிளாஸ், யோகா கிளாஸ், correct, கராத்தே, எது வேணா உள்ள நீங்க இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் உள்ள. பிகாஸ் நீங்க அதை டர்ஃப்னு நினைச்சு விட்டுருங்க. இட்ஸ் நாட் ஒன்லி பிளே கிரவுண்ட், அது ஒரு ஓப்பன் எம்டி ஸ்பேஸ். அப்ப நீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அது. correct, correct. There are a lot of ways to fetch in revenue, but what happens when people are doing it as a passive income, they fix themselves, okay, bookings மட்டும் ஸ்லாட் bookings வந்தா போதும், ஓகே, it's fine. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சென்னை எடுத்துக்கங்க, சென்னையில ஒரு 100 டர்ஃப் இருக்குன்னா 100 டர்ஃப்ல எல்லா கோச் இடத்துலயும் சராசரியா ஒரு ஃபுட்பால் கோச்சிங் இருக்கும். ஃபுட்பால் கோச்சிங்ல 10 ல இருந்து 20 குழந்தைங்க கண்டிப்பா இருப்பாங்க. குழந்தைங்க at home, I think that has changed. அந்த டைனமிக்ஸே வந்து கம்ப்ளீட்டா I'm sure வந்து மாறிடுச்சு. turf இப்போ என் வைஃப் வந்து ஒரு கிளாஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அடுத்து இவங்க எந்த கிளாஸ்ல போடலாம் தான் யோசிக்கிறா. ஏன்னா everything is become accessible now. கரெக்ட், கரெக்ட், புரியுது. இப்போ டர்ஃப்னா டர்ஃப் மட்டும் இல்லைங்க. see we do badminton, basketball, everything is a form of sports. Everything is turned into a business. இப்போ நீங்க வந்து நிறைய சில ஊர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த தென்காசி கிட்ட வந்து குற்றாலம் தெரியல இருக்கும். குற்றாலம் பக்கத்துல பாவூர் சத்திரம்னு ஊர் இருக்கு. பாவூர் சத்திரம். அது கீழே பாவூர்ன்ற ஊர் இருக்கு. பாவூர் சத்திரமே தெரியாது, இதுல கீழ பாவூருக்கு வேற நம்ம போறோமா? 4 பேட்மிண்டன் கோர்ட், 2 டர்ஃப்லாம் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, மக்கள் விளையாடுறாங்களா? மக்கள் விளையாடுறாங்க. But it's actually very nice இல்லையா? The more people learn, I mean ஒரு ஸ்போர்ட். நீங்க சொன்னீங்கல வெள்ளக்கோயில் தெரியும் சொன்னீங்கல. ஆமா. மூலனூர் தெரியுமா? என்னது? மூலனூர். வெள்ளக்கோயில் கீழ இருக்க ஒரு தாலுகா அது மூலனூர். அங்க வந்து நல்ல பெரிய டர்ஃப் பேட்மிண்டன் கோர்ட்லாம் இருக்கு. Wow. They are taking money 70,000 revenue out of it. I think people வந்து ரொம்பவே வந்து தங்களோட healthy living அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து தள்ளப்படுறதுனால this definitely will be a better kind of a business அப்படிங்கிறது. Definitely நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்களா, ஓன் லேண்ட் இருக்குமா ரெண்டல் லேண்ட் இருக்குமான்னு. டயர் 1 டயர் 2 டயர் 3 ரெண்டல் லேண்ட்லயும் பண்ணலாம். டயர் 4 இருந்தா 5 இருந்துச்சுன்னா ஓன் லேண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம டர்ஃப் பண்ணலாம். அதுல சந்தேகமே வேண்டாம். they will அவங்க அந்த எதிர்பார்க்குற ரெவென்யூ என்னவா இருக்கும், எனக்கு வட்டி வந்தா போதுங்க, இன்ட்ரெஸ்ட் வந்தா போடுங்க, அது 100% வரும். ஓகே, வட்டி மட்டும் இல்ல, இந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டே வெச்சுக்கோ. ஒரு நல்ல விஷயம் பண்றேன்னு திருப்தி வெச்சுக்கோ. கரெக்ட். சோ ஓகே, நிறைய விஷயங்கள் about the business perspective எனக்கு வந்து சொல்லிருக்கீங்க தினேஷ், and I'm really impressed. I'm sure a lot of people are going to be impressed and they're going to be like, உங்களுக்கு கால் வருதோ இல்லையோ, எனக்கு DM ல வராம இருந்தா சரி, அக்கா கொஞ்சம் அந்த அண்ணன்ட்ட வந்து பேசி கொடுங்கக்கா, எனக்கு வர போகுதுங்கறத மட்டும்
உண்மை. எஸ், இப்போ வந்து நம்ம ஆஃப் கோர்ஸ் நம்மளோட அந்த 360 டர்ஃப்க்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். Yeah, we want to see Tamil Nadu's biggest 360. The name is Goat 360. Okay. அந்த Goat என்ற பேர் வந்து அந்த இடமும் இருக்கும். Okay, greatest of all time. Greatest of all time. Greatest of all turfs. Oh my god, greatest of all turfs ஓட biggest turf 360 degree turf க்கு வந்து நாங்க இப்ப போய்கிட்டு இருக்கோம் OMR ரோட்ல. See, I am very happy to show you this because நீங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கிரவுண்டையும் தமிழ்நாட்டுல almost இந்தியாவுக்கு எல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம் நீங்க பாத்திருப்பீங்க. You have a lot of commentating and anchoring there. Yeah. So I want to know what is your experience on that. எனக்கு இது எப்படி இருக்க போகுது? நான் ஸ்டேடியம்க்குள்ள அவ்வளவு போனது கிடையாது. பட் நீங்க ஸ்டேடியம்லயே குடி இருக்கீங்க. அப்படின்னா நீங்க வந்து பார்த்து ஸ்டேடியம் மாதிரி இருக்கா இல்ல நம்ம ஏதாவது இல்லாத விஷயத்து இருக்குன்னு சொல்றோமா அதை பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. அப்படின்னு ஒரு ரிவ்யூவை நாங்க உங்களுக்கு கொண்டு வர போறோம். This is an imported grass. So இதுக்கு இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு? I mean, I'm sure this is one of your clients. This is biggest actually in Tamil Nadu right now as of now. Goat 360 முன்னாடி சொன்ன மாதிரி. And அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க பாத்தீங்க ஆனா இன்னும் எப்படி இருந்துன்னு சொல்லவே இல்ல. இல்ல எனக்கு I'm actually surprised. I don't know how எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கு because watching the actual game of cricket and then coming here, I'm sure எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், you know, to be there. நம்ம யூஸ்வலாக நினைப்போம்ல இந்த மாதிரி இருக்கணும்னு. நீங்கள் சொன்ன மாதிரி ஊர்லலாம் கிரவுண்டில் போய் மச்சான் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. பட் திஸ் அண்ட் வென் ஐ see these lights and all, no, I feel in the night it will give that actual feeling. நைட்ல உண்மையிலேயே ஸ்டேடியம் ஃபீல்லாம் இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்கிறப்போ I'm sure everybody will want to come and play here. So that way I'm sure it's great. வேற என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வேற யார் சொல்லிருந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். நீங்க சொல்றதுனால. No, even I touched this particular whatever grass this is, it looks real, it gives that feel. அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்குது. I'm sure everybody will want to. எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. நம்ம I think the entire தமிழ் மக்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஒன்று சினிமா பார்த்து இவரை மாதிரி பண்ணணும்னு வாங்க, இல்லைனா இப்போ ரீசெண்டாக வந்து கிரிக்கெட்டை பார்த்து இவரை மாதிரி பேட் பண்ணணும்ப்பா, இவரை மாதிரி போல் பண்ணணும்ப்பா அப்படிங்கிறது தான் வந்து எப்போவுமே இருக்கும். அண்ட் ஐம் ஷோர் when they come like நான் இப்போ யார் மாதிரி bowling பண்ணுறேன் பாரு, நான் யார் மாதிரி பேட் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஐம் ஷோர் தீஸ் பிளேசஸ் இதுமே வந்து the ball should have a proper bounce-னால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹார்டாக போட்டிருப்போம் with the pitch. Okay. Nice. Because the beauty of this ground என்னன்னா, generally cricket grounds where you see if it rains the match cannot happen, it has to stop. But இங்க the beauty is even if it is raining நல்ல ஹெவியா பெஞ்சாலும் the drainages are made in such a way அப்படியே கீழ இறங்கி வெளிய போய்டும். Oh, they can play in that, they can slide என்ன வேணா பண்ணலாம். The fun is playing in the wet actually. அதுக்காக மிஸ்டர் வருண பகவான் டக்குன்னு பேஞ்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம், வழுக்கியெல்லாம் விழுந்தோன்னா அவ்வளோதான். பட் எஸ் ஆல்சோ வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் இஸ் திஸ் கிரவுண்ட் நாட் ஜஸ்ட் கிரிக்கெட்டாக மட்டும் இல்லை, ஐ டூ சி ஃபுட்பால் கோல் போஸ்ட் ஆல்சோ. So it can be used either ways. See, basically we are building this in a point of commercial aspect, revenue. So cricket மட்டுமே பேஸ் பண்ணி தான் கான்செப்ட். But we are bringing in football also with the marking because football only needs a marking. அது இது கம்ஃபர்ட்டபிளா they can play a 7-a-side. 7-a-side is 7 + 7 14 members ஆறுது. கம்ஃபர்ட்டபிளா இங்க ப்ளே பண்ணலாம். Because commercial aspectல you cannot focus only on one game. 70% revenue comes from cricket, 30% comes from football. ஒரு 1 hour football ஆடுறவங்க ஒரு 1 hour cricket ஆடுவாங்க. Because football is too tiresome. 1 hour they'll get drained out fast. Cricket 3 மணி நேரமா அந்த இடத்துல ஒரு கல்ல போட்ட மாதிரி அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. I'm not framing cricket. ஐயோ சொல்றேன். ஐயோ எனக்கும் சேர்த்து ஒரு ஆப்ப வெச்சிடுவார். நான் அப்படி இந்த ஸ்டேட்மென்ட் சொன்னது நான் இல்ல. ஒரிஜினல் கிரவுண்ட்ல டர்ஃப்ல வந்து இதுதான் இடம், பால் கைக்கு வரும், பெருசா ஓட தேவையில்லை அப்படின்றது இல்லையே. ரொம்ப தூரம் ஓட வேண்டியதா தான் இருக்கு. பேட்ஸ்மேன் பவுலர் மட்டும் தான், மிச்சவங்க அங்கங்க நிக்கிறது கைக்கு பால் வந்துரும். ஓகே, அப்ப ஈஸியா வந்து ரன் அவுட் எல்லாம் பண்ணலாம். 5 hours ஆடுவாங்க. அப்படியே? ஆமா. Night 10 o'clock ஒரு பேட்ச் வந்துச்சுனா they'll go at night 2 o'clock முடிச்சிட்டு. What are you saying? ஆமா. So a few years back வந்து நம்ம பார்த்தோம் அப்படினா if குழந்தைங்க வந்து or especially boy kids if they are getting out of the house the parents will be like ஐயோ ஏதாச்சும் தப்பான வழியில போயிடுவானோ. But when you say this no like 5 hours they are coming and playing அப்படிங்கறப்ப this definitely gives a different kind of thrill and I'm thinking it is changing how people are thinking about themselves. இப்போ parents நான் சொல்றேன் என்னையவே எடுத்துக்கங்க.
10 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் விளையாட மாட்டாங்க. பட் இப்போது எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து தேவ் ஸ்டார்டட் லீடிங் தி விளையாட போகிறான், அங்கே ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறான், இஸ் நாட் கெட் இன் தி பேட் சர்க்கிள் ஆர் சம்திங், திருப்பி நைட் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு தைரியமாக பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்கு காரணம் தான். இல்லை நைட்டில் போய் இங்கே கிரவுண்டில் விளையாடுறாங்கன்னா ஏதாவது சண்டை வரும். இங்கே எதுவுமே இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி சிசிடிவி ப்ரொடெக்டட் ஏரியா. தே ஆர் இன் சேஃப் ஜோன். எங்கேயாச்சும் தப்பிச்சா கூட வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணால் இங்கே தான் இருக்கான்னு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆல்ரைட். அண்ட் ஐ சா எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேம் ஆன் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற உங்களை பிராண்டிங் வந்து பண்ணியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் தட் யூ தாட் ஓகே இன் ஆல் மை டிஷர்ட்ஸ் நான் இனிமேல் கேம் ஆன் சொல்யூஷன்ஸ் போடுறேன்டா அப்படின்னு? ஓகே, இந்த டிஷர்ட்டே வந்து ஒரு சம் ஸோ அண்ட் ஸோ பிராண்டு. ஓகே, அந்த பிராண்டை நான் கேம் ஆன் சொல்யூஷன் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, லைக் 3 years பேக் அப்போ தான் அந்த டர்ஃப் வாஸ் பிக்கிங் அப். ஒரு 100 டர்ஃப்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு மாலுக்கு நான் போகிறேன், ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த இன்டர்வலில் படம் முடிச்சுட்டு நான் அந்த இன்டர்வலில் வரேன். குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இது ஹேப்பன் இன் கோயம்புத்தூர். சடனாக என்னை பார்க்குறாங்க, என்னை ஊற்று பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வந்து நீங்கள் கேம் ஆன் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்க. எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் டர்ஃப் விளையாடுவோம், உங்கள் போர்டு அங்கே பார்த்துருக்கோம். அந்த லோகோ அவங்க மைண்டில் உட்காந்துருக்கு. ஸோ அவன் டெய்லி விளையாடுற இடத்துல ஒரு லோகோ பார்க்குறான். அந்த மைண்ட் செட் அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன கேம் ஆன் சொல்யூஷனில் அப்படின்னு. அது வரைக்கும் என் ஃபேஸ் கேம் ஆன் சிஸ்டம் வராது. ஒன்லி ஆஃப்டர் 2022 ஐ ஸ்டார்ட் ஷோயிங் மை ஃபேஸ். ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் திஸ் கம்பெனி. அன்டில் தென் இட் வாஸ் திஸ் லேபிள் கம்பெனி. அப்போலேருந்து ஐ ஃபெல்ட் ஓகே, பெரிய பெரிய பிராண்ட் இருக்குது, அடிடாஸ், பியூமா என்னென்னமோ இருக்குது. பட் நான் ஏன் பிராண்டை சட்டையில் போடக்கூடாது? I'm doing something which is taking the society to the next thing. So அது பெருமையாக நான் சட்டையில் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். நைஸ். டாட்டா சொல்வார்ல, ரத்தன் ஆல்வேஸ் சே திஸ், don't get ashamed of wearing your own brand or your company's uniform. Correct. Because when you are supporting others' brand, you should support your own brand. 100%. I think the more you do that, the more confidence உங்களுக்கு வரும். இப்போ இன்னைக்கு last week I went to a turf opening. Okay. சேலத்தில் I saw that guys, owner guys, 3 பசங்க. Okay. அவங்க டர்ஃபோட பேரை போட்டிருந்தாங்க, டர்ஃப் எக்ஸ் சேலம் அப்படின்னா. என்ன ப்ரோ எல்லாம் உங்களை பார்த்து தான் ப்ரோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாங்க. ஓகே, நல்ல விஷயம் தானே அது. இனிமேல் நானும் வந்து அடுத்த டைம் வரும்போது இது கொண்டு வர போகிறேன், சஷ்டிகா ராஜேந்திரன் பின்னாடி எழுதிக்க போகிறேன். ஏன்னா நானும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நானும் ஒரு பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். டேக் தட் இன்ஸ்பிரேஷன். இந்த கேஜிஎஃப் படத்தில் ராக்கி யாருன்னே தெரியாது, ஆனால் கேஜிஎஃப் ராக்கிக்கு தான் பேருக்கு தான் பயம் இருக்கும், ஆனால் ராக்கி யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி கேம் ஆன் சொல்யூஷன்ஸ் பேர் தான் தினேஷ்னு காமிச்சிருக்கு. நைஸ். Now coming back, turf அப்படின்னு வந்து நம்ம we are going to come back here. This is a 360 turf and நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல this is one of the biggest. தமிழ்நாடு has around 20 360. Okay. turfல வந்து 500 turf இருக்கு, ஆனா 360 20 தான் இருக்கு. Okay. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒன்னு தான் இருக்கு. அந்த 20ல எத்தனை நீங்க பண்ணி கொடுத்தீங்க? எல்லாமே நான் தான் பண்ணேன். நினைச்சேன். அதாவது ஒன்று பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஆப்பிள் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா ஆப்பிள் ஃபோன் மாதிரி ஒருத்தன் கிரியேட் பண்ணுவாங்கன்னு, அந்த மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஏன்னா see this is my innovation. 360 எப்படி வந்துன்னு சொல்கிறேன். The first very 360 was my own ground. Because back in 2024 I was explaining it to people. They was like hesitating. இல்லை சார், எதுக்கு நான் வந்து இதுக்கு ரவுண்டு இவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணுவோம், ஒரு சர்க்கிள் கிரவுண்ட் போட்டு பாக்ஸ் தான் 2 டர்ஃப் போடலாமே அப்படின்னாங்க. ஐ செட் நோ சார், ஒரு டர்ஃபில் கிரிக்கெட் தான் அதிகமாக விளாட்றாங்க. கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப் கிரவுண்டில் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து எங்கே 6 4 கரெக்டாக மேட்ச் ஆகும், கவர் லாங் எல்லாமே. ஸோ நம்ம ஏன் சார் அப்படி பண்ணலான்னு நான் சொல்லும்போது they didn't want to appreciate it, or they didn't want to take the risk. அவங்க மைண்ட் செட் எனக்கு ஓகே. தென் ஐ தாட், இதை நானே பண்ணுறேன், பண்ணி காட்டுறேன், இது இப்படி தான் இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருவில் நான் பண்ணுறேன், ஓனாகவே பண்ணேன். பண்ணி அதோட very first video I got so many inquiries. Their opening, I just showed them a layout, 3D design. அதிலே I was so overwhelmed with the response. அப்போ வந்து அது பண்ணி முடிக்கும் போது the span of just 1 year I finished 20 360s. Because 360 is not so easy like some other grounds. In the time of doing 3 grounds you can do only 1 ground. How much, I mean that's what எவ்வளோ டைம் எடுக்கும், what all do you have to think about? Like ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து let's take I come and say Dhinesh, I want to do a 360 ground. What all should I keep in mind? நீங்க என்னென்ன மைண்ட்ல வச்சிருப்பீங்க? What kind of quotation will you give me? What runs through? See, generally ஒரு turf கட்டுறதுக்கு if they ask me, I'll say choose for a residential area or a populated area. Okay. But 360 நான் முதல்ல சொல்றது ஊருக்கு அவுட்டர்ல இருந்தாலும் பரவாயில்ல. Okay. கம்யூனிட்டிஸே இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே தான் 360 போடணும். பிகாஸ் we are going to create a stadium. Okay. If the experience is good, people will come from outside and we are going to host lots of tournaments. Correct. அப்போ நிறைய பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இடத்துக்கு அவுட்டரில் போடுங்கன்னு சொல்லுவேன். அந்த அதர் தன் ஒரு நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிரவுண்டில் ஒரு 360 பண்ண முடியாது. லேண்ட் ஹேஸ் டு பி இன் அ ஸ்கொயர் ஷேப். அப்போ தான் அந்த ஒரு காம்பஸ் மாதிரி தானே, காம்பஸ் ரவுண்டு போட்டு அப்போ தான் கொண்டு வர முடியும். அண்ட் தேர்ட் பார்ட் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரக்சர். நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல் இன்டர் கனெக்டட். ரைட்.
இங்கே லைட் போல்ஸ் இருக்குது அண்ட் அதை தாண்டி எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் இன்டர் கனெக்டட். நார்மலாக இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்க கிரவுண்ட் பாக்ஸ் ஷேப்பில் இருக்குன்னா இஃப் கார்னர் போல் இஸ் ஷேக்கிங் தட் வில் only shake and that will only fall down. But in the 360, if this pole is shaking, all the poles will shake. So structure first mindset இருக்கணும். And 360 இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 feet. 40 feet மேலே தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு பால் உடனே மேலே போய் அடிக்கக்கூடாது. That experience. Because I didn't want to even step out from the experience of the mini cricket stadium field. ஏன்னா 360நாலே வந்து கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதை இப்போது ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக நிறைய பேர் மாற்றிட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்போ இந்த கிரவுண்டில் எத்தனை பேர் விளையாட முடியும் நினைக்கிறீங்க ஒரு டீமுக்கு? I'm thinking 7 to 8. 7 to 8 கம்ஃபர்டபுள். காம்படிட்டிவாக அவங்க விளையாடினா 10 பேர் விளையாடலாம். பிகாஸ் ஃபீல்டர்ஸ் 10 பேர் தானே, நீங்கள் பேட்ஸ்மேன் இன்னொரு டீமை மறந்துருங்க, பேட்ஸ்மேன் அவங்க 2 பேர் தானே, அப்போ 11-12 ஆயிடுச்சா அவ்வளோ தானே. 12 பீப்புள் ஈஸியாக அகாமடேட் ஆகலாம் பிகாஸ் தே ஹேவ் டர்ஃப்க்குன்னு ஒரு ஸ்கோரிங் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக விளையாடலாம். ஸோ பர் ஹெட் யூ கேன் கலெக்ட் 200 or 250. அப்போ எவ்வளோ ஆச்சு 10 பேருக்கு? 2500 per hour, per day 5 hours. How much is this? 15,000 per week. எல்லா நாளும் அதே மாதிரி புக்கிங் ஆகாது. Friday Sunday it will be sold out. ஏன்னா இட்ஸ் ஹோல் டே இட்ஸ் புக்ட். டே ஷிஃப்ட் போகிறவன் மதியம் விளையாடுவான், நைட் ஷிஃப்ட் போகிறவன் காலைல வந்து விளையாடுவான். நைட்டில் திஸ் கிரவுண்ட் திஸ் பர்டிகுலர் கிரவுண்ட் ஐம் சேயிங் கோட் 360 ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கட்டின எனக்கே புக்கிங் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கே புக்கிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி சிவாரிஸ் எனக்கு ஏதாவது புக்கிங் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன். சார் ஒரு மணி நேரம் வந்து விளையாண்டுட்டு போய்க்கிறேன் சார். நான் இந்த ஷூட் இது வரைக்கும் 3-4 தடவை நான் வந்து செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருந்தேன். இட்ஸ் கெட்டிங் ஃபுல்லி புக். ஐம் நாட் ஏபிள் டு ஷூட். அதனால தான் பர்டிகுலராக வி செலக்டட் வீக் டே. அது பட்ட பகலில் கிடைச்சா தான் டைம் கிடைக்குது. திருப்பி 4 மணிக்கு மேலே வந்துருவாங்க. எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் இங்கே ஃபுல் ஐடி கார்டர். அப்படியே லேப்டாப் தூக்கிட்டு வந்துருவாங்க இங்கே. அப்படியா? நான் பார்த்துருக்கேன் இங்கே கார்டரில் உட்காந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்க ஓவர் முடிஞ்சோடனே திருப்பி லேப்டாப் வச்சுட்டு அந்த பஞ்சின் லாகின் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேட்குதா எல்லாருக்கும், எல்லா மேனேஜர்ஸ்க்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். சரி பார்த்து ஏதாச்சும் பண்ணி விடுங்க இன்க்ரிமெண்ட் எல்லாம். உங்களால் இன்க்ரிமெண்ட் எங்கேயோ போகுது போல எல்லாருக்கும். இல்லை அதாவது அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கல்ல, அவங்க இங்கே ஹெல்த்தியாக இருந்தானே அவங்க வேலை செய்ய முடியும். 100%. Now in the particular இதுல வந்து you have done a 360 and you have a pickleball court. Yeah, recent trending sport. நம்ம சமந்தாலையும் அட்லியாலையும் ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட் நம்ம பிக்கிள் பால், அதுவும் இங்கே இருக்குது. அண்ட் கமிங் டு த ஃபேக்டர், ஒரு 360க்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும். இது ஏன்னா நார்மலாக ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து 360 பண்ண முடியாது. பிகாஸ் we want to give them proper cricketing experience. அதுலேருந்து கீழே இறங்கி வர நம்ம ரெடியாகவே இல்லை. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் இருந்தால் ஒரு நல்ல 360 பண்ணலாம். திஸ் இஸ் அரௌண்ட் 16,000 ஸ்கொயர் ஃபீட். நம்ம உங்களுக்கு சின்னதாக தெரியும், ஏன்னா நீங்கள் ஏக்கர் கணக்கில் கிரவுண்ட் பார்த்துட்டீங்க. இது ஒரு சின்னதாக தெரியும், பட் எங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். எங்களுக்கு இதுவே பெருசு அப்படிங்கிறீங்களா? ஏன்னா அந்த மாதிரி கிரவுண்டு கட்டணும்னா கோடிக்கணக்கில் பணம் செலவாகும். நான் கோடிக்கணக்கில் இருக்கிற ஸ்டேடியம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், பட் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ கோடிகள் ஆகும்னு நினைக்கிறேன். கோடிலாம் ஆகாது. கோடி ஆகாதா? மினிமம் ஒரு 30 lakhs இருந்தா. என்ன சொல்றீங்க? போதும். 30 lakhs இருந்தா we are done with this. மினிமம் 30 lakhs இருந்தா போதும். இல்ல இப்ப மக்கள் என்ன 30 lakhsே பெருசா இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா கோடியை கம்பேர் பண்றப்ப 30 lakhs கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதுக்காக இவன்னா 30 lakhsன்ட்டு வந்துராதீங்க. பட் yes, if you have அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு, பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படினா 30 lakhs இருக்குனா definitely ஒரு மினி 360 பண்ணலாம். Okay. It goes size vary ஆகும்போது it goes and you have lot of add-ons like seating area, gallery, amenities. அது வரும்போது உங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். and 360 நீங்க போடிங்கனா இந்த 30 lakhs in a span of maximum 15 to 17 months your investment is in your pocket. 15 to 17 months you are telling that? Yeah, because it is not like a normal ground. Okay. A lot of tournaments will get hosted here. Corporate events இங்க எவ்வளவு நடக்குது தெரியுமா? நான் ரீசென்ட்லி அவன் போன காரில் ரொம்ப சொன்னேன், வெள்ள கோயிலில் நான் 360 பண்ணியிருக்கேன். வெள்ள கோயிலில் டர்ஃப் இருக்கிறதே பெரிய விஷயம், அங்கே 360 டர்ஃப் இருக்குது. 360 இருக்குது, அதுலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப ஐம் ஷூர் இட் இஸ் கோயிங். த ஒன்லி திங் இஸ் பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஐ ரியலி விஷ் அ லாட் ஆஃப் தெம் கெட் இன்ஸ்பயர்ட் டு ஸ்டார்ட் ஆல் ஆஃப் திஸ். இது ஏன் நம்ம பதிக்கிறோம், why are we making a statement? There are a lot of business out there. Okay. Like you have a lot of food franchises, a lot of this merchandise franchise. Correct. But ellame you have huge investments. Correct. Lot of stocks you have to maintain. Correct. Manpower. Correct. இங்க நம்ம வரும்போது பார்த்தோம், கேட் ஒருத்தர் திறந்து விட்டாரு, அவர் தான் டோர் திறந்து விட்டாரு, அவர் தான் பேட் பால் எடுத்து கொடுத்தாரு. நம்ம இங்க விளையாடிட்டு போறோம், அவர் அங்க உட்கார்ந்திருக்க போறாரு, அவருக்கு எந்த வேலையும் இல்லை. ஓகே. முடிச்சிட்டு அந்த ஒருத்தருக்கு தான் சேலரி தர போறோம், கரண்ட் பில் வர போகுது, அவ்வளவுதான். இது இவ்ளோ சிம்பிளா ஆக்சுவலி ஐ திங்க் நோ ஒன் கேன் எக்ஸ்பிளைன் இட். இதை விட சிம்பிளா யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கேட்பாங்க எவ்வளவு பேர் வேணும், ஒரே ஒரு ஆள் தான் இத்தனை வேலையை இங்க செஞ்சாரு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வேலை நம்ம முடிச்ச உடனே நெக்ஸ்ட் டீம் வர போகுது, அவங்களுக்கு டோர் திறந்து விடணும், அவ்வளவுதான். ஓகே. மிஞ்சி போனா probably you can have a woman in case a lot of women are coming to play, just another woman faculty நீங்க வெச்சிட்டீங்கன்னா a lot of women வராங்க உள்ள. ஓகே.
It's a closed entity. Okay. The And in the privacy is cinema, not concerned. there are CCTV cameras everywhere, and I don't think it's the safest place. You know, நீங்க உங்களோட healthy living வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா I'm sure these kind of turfs are a big boon for it. Yeah, it's one time investment. நான் வச்சிருக்க பேரே வந்து one time investment, lifetime settlement. One time investment, lifetime settlement. இதுதான் வந்து வீடியோவோட டேக்லைன். ஓகேவா? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். சூப்பர். 30 lakhs போடுங்க, 40 lakhs போடுங்க. 15 மாசத்துல போட்ட 2 yearsல வெச்சுக்கங்களேன். போட்ட காசு எடுங்க. 2 yearsல வர இன்கம் இன்னைக்கு எது இருக்கு business? True. And how much manpower you have to do? True. You have to maintain, you have a lot of steps. நீங்க ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க business இங்க நடந்துட்டு இருக்கும். When you were talking about maintaining only, how does it take இந்த ஒரு turf வந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது, what does it take? என்ன தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் சொன்னல 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம என்ன மாதிரி கிராஸ் போறோம். இப்போ இந்த கிராஸ்ல zero maintenance. Hardly per year you will spend around 20 to 30,000 for maintenance. There are other lower products where you have to spend every 3 months 50,000. Okay. So நம்ம ஒரு மாசத்துல இருந்து ஒரு profit எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். Okay. That's like when you go for lower segment you have to pay lesser for it and the maintenance add ஆயிடும். புரியுது. இது வந்து yearly once maintain பண்ணா போதும். And this has a lifespan of 7 to 8 years. Okay. 7 to 8 yearsல அவங்க போட்ட காசை 3 தடவை எடுப்பாங்க. ஏன்னா 360 மற்ற டர்ஃப்ஸ் மாதிரி எல்லா பக்கமும் அடியெல்லாம் வராது. ஒரு ஊருக்கு 5-6 வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ இடம் எங்க இருக்கு? சென்னை சிட்டிக்குள்ள. சென்னை சிட்டிக்குள்ள இந்த இடம் நமக்கு எங்க இருக்கு? சோழிங்கநல்லூர்ல இருக்கு. சென்னைக்கு மிக அருகில் இருக்கு. நாங்க மிக அருகில் வந்து இதை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக அருகில் நீங்க வந்து விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 360 டர்ஃப்க்கு வந்துருங்க. இந்த புது ரேஜ் ஃபார் பிக்கிள் பால் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நானும் தேடிட்டு இருக்கேன். அது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. Because I'm into pickleball business for past 1 year தான். See, எந்த ஒரு ஸ்போர்ட் growing sport இருக்கோ we learn about it and we'll start doing it. Correct. In the business point of aspect. எங்க இருந்து பிக்கப் ஆச்சு, அமெரிக்கால இருந்து வந்துச்சுன்னு தெரியும். பட் யாருக்கு கண்டுபிடிச்சா அது இந்த டீடைல் கண்டுபிடிக்க முடியல. இல்ல அது அந்த டீடைல் எல்லாம் எனக்கு தெரியும். It started in America அதெல்லாம் எனக்கு வந்து தெரியும். பட் இது இந்தியால வந்து இவ்ளோ பாப்புலர் ஆனது வந்து பாப்புலர் ஆன சிட்டி வந்து குஜராத். Okay. The main reason Gujarat generally sports you have a lot of encouragement because it's a dry state. அப்படின்ற போது the only thing is time they spend is sports and recreation. அப்படிதான் அங்க pickleball grow up. Gujarat has around 400 courts. Wow. தமிழ்நாட்டிலே இந்த span of இந்த 1 yearல ஒரு 100+ courts வந்துருச்சு and numerous association வந்துச்சு. தமிழ்நாடு ஈரோடு அசோசியேஷன், கோயம்புத்தூர் அசோசியேஷன் and last year தமிழ்நாடு pickleball you'll be knowing லீக் ஒரு லீகே நடத்தி இருக்காங்க. 10 teams பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. இந்த வருஷம் 20 teams பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 20 teams. Okay, high time மக்களே, it is better to involve in yourself. நீங்களே pickleball இன்வால்வ் ஆயிக்கோங்க. either விளையாடுங்க இல்ல இந்த மாதிரி கோட் கட்டி எல்லாரையும் விளையாட விடுங்க. இல்லையா? பெட்டர் இது செகண்ட் ஒன் தான் பெட்டர் இல்ல? செகண்ட் ஒன் தான் பெட்டர். ஏன்னா இன்கமும் நமக்கு வந்து எஸ் ஆல்ரைட். இப்போ நாங்கள் வந்து பிக்கிள் பால் விளையாட போகிறோம். எனக்கு இந்த கேம் பற்றி ஐ டோன்ட் நோ எனிதிங். பட் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு டைம் விளையாண்டது அப்புறமே வந்து ஹீ ஃபெல்ட் ஸோ குட். ஐ ஹோப் ஐ ஃபீல் குட். அண்ட் என்னோட பேட்மிண்டன் கோச் இதை பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணிச்சு. ஒரு குயிக் ரீகேப் ஆஃப் ஹவு அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சே ஒரு 360 டர்ஃப்னா என்ன பண்ணலாம், அதுவே அதை விட ஒரு சின்ன டர்ஃப்னா என்ன, அண்ட் இஃப் இட் இஸ் பிக்கிள் பால் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப். ஓகே, சரி உங்ககிட்ட ஒரு குட்டி லேண்ட் இருக்கா? ஓகே, பிக்கிள் பால் போடுங்க. கொஞ்சம் ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் மேலே லேண்ட் இருந்துச்சுன்னா டர்ஃப் போடுங்க. ஓகே, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் மேலே லேண்ட் இருந்துச்சுன்னா 360 போடுங்க. வெரி சிம்பிள். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரெவன்யூ நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தான் வி ஹேவ் டு கால்குலேட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். யூ ஹேவ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட், இல்லை எனக்கு இதில் பெருசாக போட்டால் மட்டும் தான் லாபம் வரும்னுச்சுன்னா கிடையாது. யூ கோன் ஸ்பெண்ட் 7 to 10 lakhs. அந்த 10 lakhsக்கு என்ன 5% or 7% ரிட்டர்ன்ஸ் அது கண்டிப்பாக வந்துடும். பிக்கிள் பாலுக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஐ செட் 7.5 to 10 lakhs. எதுக்குன்னா யூ see this painting in the court. ஓகே, இந்த கோட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நார்மல் பெயிண்ட்லாம் கிடையாது. இட்ஸ் a synthetic 8-layer paint with a 3-layer cushion. ஓகே, just like badminton நீங்கள் வந்து நீங்கள் மேட் போடுறதுக்கு முன்னாடி they'll put a rubber in the bottom. அந்த மாதிரி this has a cushion because this will give a proper feel to the place. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்போர்ட் கரெக்டாக இல்லை, அந்த ஃபெசிலிட்டி கரெக்டாக இல்லைனா அந்த ஸ்போர்ட் மேலே தான் கெட்ட போய் வரும். ஸோ they lose interest in the sports. ஸோ ஒரு பிக்கிள் பாலுக்கு நான் சொன்ன மாதிரி 7.5 to 10. when you get into a turf you have a minimum investment of 15 lakhs for a box turf. அந்த 15 lakhs வந்து you can go up to even a crore. But depends on what size you're going. Okay. See ஒரு டர்ஃபை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நீங்கள் பார்க்கணும். One is
what product type you're going, Okay. what grass you're going. Okay. Second is on what shape you're going. It's Okay. 360. Okay. 360 நான் சொல்லிருக்கேன். நான் ஓவலும் பண்ணிருக்கேன். ஓகே டயகனலும் பண்ணிருக்கேன். Oh. See இருக்கிற லேண்ட்ல டயகனல்னா அது ரெக்டாங்குலாவும் இருக்காது, ஸ்கொயராகவும் இருக்காது, அது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். அது பிட்ச் பிளேஸ் பண்ணிருப்போம். ஓ See என்கிட்ட சார் அடுத்ததே நாங்க கூட்டிட்டு போறீங்களா? கூட்டி போறேன். ஓகே. என்கிட்ட வந்து கேக்குறவங்க சார் என்கிட்ட இந்த லேண்ட் தான் இருக்குன்னா அவங்களுக்கு அது என்ன பெட்டரா இருக்கும்னு நான் செலக்ட் பண்ணணும்ல. பிகாஸ் Okay. இட்ஸ் ஆல் அபவுட் கிவிங் an experience. நம்ம விளையாடுறதுக்கு இட்ஸ் கோயிங் பி a recreational play, not a proper game play. So அப்படின்னும்போது we have to create them a space which is going to be profitable. ஓகே. Ultimately இப்போ 360 நான் சொன்ன மாதிரி 30 lakhs basic size. You can go போயிட்டே இருக்கலாம். போகிறதுக்கு அது அளவே இல்லை. யூ கேன் கோ எவ்வளோ வேணால் போகலாம். ஓகே. ஒரு 2 ஏக்கரை கட்டினா அது ப்ராப்பர் கிரிக்கெட் கிரவுண்டாக ஆகிடும். 360 கிடையாது, ப்ராப்பர் கிரிக்கெட் கிரவுண்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் பேட்மிண்டன் இஸ் தேர். ஓகே. பேட்மிண்டன் இஸ் ஆல்சோ ப்ராஃபிட்டபிள். உங்களுக்கு பேட்மிண்டன் தெரியும் பிகாஸ் யூ ஹேவ் பேட் மந்த்லி மெம்பர்ஷிப்ஸ். Pickleball is same like badminton. Okay. People come as groups, they play as membership schemes monthly. Turf is like hourly play, and the hour they pay as a group of team. These are the basic things. Okay. இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டீங்க. when it comes to pickleball you will have to invest 7 to 10 lakhs. I'm repeating just for people to understand. pickleballங்கறப்ப 7 to 10 lakhs வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். when it comes to turf at around 15 க்கு மேல you till how much ever you want to. and 360 அப்படிங்கறப்ப yes we already discussed 30 தான். நீங்க இந்த இதே வந்து starts from 30 lakhs. 30 lakhsல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. so now the investment அப்படிங்கிறது இந்த ஒரு அமௌண்ட்ல வந்து ஆரம்பிக்குது. what kind of profit are we looking at? See, we basically looking very simple ஒரு calculation சொல்கிறேன் உங்களுக்கு. per for example ஒரு 5000 square feet of turf you are putting, okay, you're going to charge around 800 per hour, 2000 rupees per hour, the max least. Okay. Per day you get booked for 4 hours. Okay. Chennai மாதிரி ஊர்ல, Okay. Chennai, Trichy, Coimbatore மாதிரி ஊர்ல, because these are metro cities. Okay. Per day they earn around 5 hours into 8 is around 4000. Okay. This is for Monday to Thursday. Okay. Friday, Saturday, Sunday this doubles up. everything is booked. This doubles up. Okay. அப்படின்ற போது Monday to Thursday குள்ள they earn 20000. அந்த மிச்சம் 3 நாள்ல ஒரு 25000. Okay. ஒரு 50000 weekly. Okay. What is for 4 weeks? 2 lakhs. Okay. You have a rent of 50000. Okay. You have a staff salary for 15,000. Okay. All the expense cut 1 lakh. Okay. You are investing for the turf is 15 lakhs, and other than office room, bathroom ஒரு 3 லட்சம் 20 lakhs invest பண்றீங்க. Okay. உங்களுக்கு 12 மாசத்துல 12 லட்சம் வரது பெரிய விஷயமா இருக்குமா இல்ல 12 மாசம் ஒண்ணுமே இல்லாம இருக்குமா? I would say 12 மாசத்துக்கு மாசம் 1 லட்சம் வருதுன்னா 12 லட்சம் நீங்க போட்ட காசுல 80% நீங்க எடுத்துறீங்க. Correct. That is your safer bet. You have come out. Correct. அதுக்கப்புறம் you can lesser the price. whatever it is, yes. And that's also say they saying எங்க நிறைய questions கேட்பாங்க. கேக்கும்போது சார் இப்போ ஒரு டர்ஃப் இருக்கு, 2 டர்ஃப் இருக்கு, நிறைய டர்ஃப் வந்து காம்படிஷன் ஆடுவேன். I was just getting there. competition வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கறது. அதுக்கு தான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். Okay. இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஏரியால இருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன். Okay. அந்த ஏரியால ஒரு 5 டீ கடை வந்திருக்கும். Okay. இப்போ அந்த ஏரியால 20 டீ கடை இருக்கும். Okay. 20 டீ கடைல கூட்டம் இல்லாம நீங்க பாத்துக்கிங்களா? இல்ல, சான்ஸே இல்ல. எல்லா டீ கடையிலயும் எல்லாரும் இருக்காங்க. ஒரு வீட்ல ஒரு அம்மா டீ போடுவாங்க. Okay. அந்த டீ கடையை பார்த்து அந்த பையன் நான் வீட்டு டீ குடிக்க மாட்டேன், கடைக்கு போய் குடிப்பான். அந்த ஹாபிட் ஃபார்ம் ஆகும். Okay. பழக்கம் இருக்கு, பண்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ இத்தனை டர்ஃப்ஸ் இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஈவினிங் ஷோ படம் பார்க்கணும். எத்தனை தியேட்டர் இருக்கு? Correct. But everything gets booked. கிடைக்கல. அதே தான் எல்லாருமே வர்க் முடிச்சு 6 மணிக்கு வராங்க. எனக்கு 7 to 9 பிரைம் ஸ்லாட் வேணும்னா எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? I could not watch Bahubali the epicங்க. ச்சே, நிஜமாலுமே வருத்தமா இருக்கு. ஓகே. அந்த மாதிரி எல்லாருமே 7 to 9 புக்கிங் வேணும்னா எப்படி யாரும் ஒரு டர்ஃப் எல்லாரும் கொடுக்க முடியும்? அப்ப அந்த நேரத்துல 10 டர்ஃப் வந்தாலும் they will have a booking. Number of people who are playing will grow and the habit. இப்போ எனக்கு அந்த ஹாபிட்டே இல்ல, ஆனா இந்த பூனேல போய் அந்த ஹாபிட் வந்துச்சுல்ல. அதுதான் that healthy living அப்படிங்கிறது வந்து somewhere everybody is going to. நீங்க இருக்கீங்க வீட்ல, உங்க फ्रेंड्स கூப்பிடுறாங்க வாங்க போலாம் அப்படினு. எப்ப பாரு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற நீங்க வேட மாட்டீங்க, கூடயே உட்கார்ந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே பார்த்து பிடிச்சிட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம்னு போவீங்க. that forms a habit. It gets cultivated. அந்த மாதிரி இதுக்கு காம்படிஷன் கிடையாது. தமிழ்நாடு இல்ல, இந்தியன் மார்க்கெட். இந்தியா இஸ் தி பிக்கெஸ்ட் கன்சியூமர் ஃபார் தி வேர்ல்ட் மார்க்கெட். ஓகே. சோ எந்த பிசினஸ் இருந்தாலும் இங்க grow ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு மோமோன்னு எடுத்துட்டா மோமோல 100 franchise இருக்கு. கரெக்ட். டீன் எடுத்தா டீல 1000 franchise இருக்கு. ஆமா. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்னும் யாரும் franchise பார்க்கல. But it will grow. Okay. Franchise is not the first thing we want to do. We want them to know what is a sports business. Okay. Earn out of it. Okay. நீங்க தாண்டி நீங்க ஃபுட், ட்ரெஸ், டெக் எல்லாம் தாண்டி ஒரு பிசினஸ் இருக்கு. அதுதான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். We are in 2025. Correct. இப்பவே நம்ம இந்த டெவலப்மென்ட் பார்த்துட்டோம். இன்னும் லேண்ட் டெவலப் ஆகணும், ஊர் டெவலப் ஆகும். Correct. சென்னை 2010ல எத்தனை தொகுதி தெரியாது எனக்கு. பட் இன்னைக்கு 34 35 தொகுதி. அது எல்லாமே சென்னை தான். ஓகே. கோயம்புத்தூர் எவ்வளவு, உங்க ஊர் கோயம்புத்தூர் எவ்வளவு பெருசாயிடுச்சு, தெற்கு வடக்கு மேற்கு மத்தின்னு எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி தான் ஊர் வளர போகுது, இடம் பத்தாது. சோழிங்கநல்லூர் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி
இது ஒரு கிராமம். ஆமா, இங்க எல்லாம் யார் வந்து இருப்பா அப்படினீங்க. சென்னை பின்கோடு. நீங்க என்னடா 360 இது இங்க வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. I still remember, எனக்கே வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. When I was a kid and all that, நாங்க சென்னை வரும்போது ஷோலிங்கநல்லூரா அப்படினுவாங்க. But today when you talk about this, definitely the kind of development இங்க வந்திருக்கிறது வந்து நமக்கே வந்து கண்ணார தெரியுது அப்படிங்கிறதுனால I'm sure மக்களே, if you're watching this and you want to take ஒரு input வந்து இதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, if you have ஒரு empty land இருக்கு and you think அதில் வந்து என்னால் ரெவென்யூ எடுக்க முடியும், நான் வந்து let me invest அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, please go ahead, please contact them. There are a lot of people who are ready to help you. But also இப்போ they might ask, என்கிட்ட 10 லட்சம் இருந்தால் நான் ஏன் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. But I'm sure there are loans also which are like நான் சொன்னேன்ல, முதல்ல நான் ஒரு லேண்ட் பார்க்கும்போது அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்கொயரி என்கிட்ட வரும்போது I make sure I'll ask them, is investment yours or bank? Okay. Land is yours or rent? Okay. இதெல்லாம் இந்த கிரைட்டீரியாலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் தான் அவங்களுக்கு நீங்க பண்ணுங்க பண்ண வேணாம்னு சொல்லுவேன். I don't want them to இது பார்த்து ஒரு 100 பேர் வரலாம், அவங்க 100 பேரையும் பண்ணா I am profitable. பட் அது எனக்கு வேண்டாம், அவங்களும் ப்ராஃபிட் ஆகணும். அவங்க 10 பேர்கிட்ட சொல்லணும். இந்த சிரஞ்சீவி ஒரு படத்தை சொல்லுவாரு, I don't know which film, நீ ஒரு 5 பேருக்கு உதவி செய், அந்த 5 பேர் அந்த 5 பேருக்கு உதவி செய்வாங்க, அந்த 5 லட்சமா மாறும். அதுதான் என் கான்செப்ட். Fantastic. நான் வர 100ல ஒரு 10 கன்வெர்ட் பண்ணா அந்த 10 பேர் என்னை பத்தி 20 பேர் சொல்லுவாங்க. That is a very simple thing I follow. Super. Just word of mouth மூலமாவே எல்லாத்துக்கும் போனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. Whatever this interview is like, we are getting them awareness. Correct. இது ஒன்னு இருக்கு. Yes. Sports is business. Because while coming this, generally நான் எல்லா விஷயம் காம்படிஷன் இருக்கும், எனக்கு காம்படிஷன் இருக்கு. But I generally don't talk about competition because at some point of time அவங்களுக்கு முடிஞ்சது அவங்க பண்றாங்க. Some people who try to create this innovation 360 were not successful. See, Bill Gates படுத்து தூங்கி எந்திரிச்சு யோசிச்சு தான் கண்டுபிடிச்சாரு சாஃப்ட்வேர். ஸ்டீவ் ஜாப்ஸ் யோசிச்சு ஆப்பிள் கண்டுபிடிச்சாரு. ஆனா அவங்க மாதிரி யாரும் ரீக்ரியேட் பண்ண முடியலையே. காப்பி பண்ண முடிஞ்சாலும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஒரிஜினல் இஸ் ஆல்வேஸ் ஒரிஜினல், டூப்ளிகேட் இஸ் ஆல்வேஸ் டூப்ளிகேட். ஆல் ரைட், இட் வாஸ் வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ. நிறைய இன்சைட்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் கொடுத்திருக்கீங்க, அண்ட் ஸ்போர்ட்ஸ் இஸ் பிசினஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத வந்து ஐம் ஷூர் இதை விட யாருமே மோட்டிவேட்டடா தெளிவா சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் பயங்கர மோட்டிவேஷன் எனக்கு உங்ககிட்ட இருந்து எங்களால் எடுத்துக்க முடிஞ்சிச்சு. அண்ட் அபவுட் யுவர் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ், அது எல்லாமே நானும் ஒரு லேர்னிங்கா எனக்கு எடுத்துப்பேன். And நீங்க இன்னும் you need to continue to grow is what I wish for you. நீங்க இத கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். And I hope a lot of people come and ask you இந்த இன்டர்வியூ முடிச்சோனா, even I'm going to sit with you, I need ஒரு quotation எனக்கு தேவைப்படுது, probably I'll also start investing and I'll start. Thank you so much.